வணக்கம். ஸ்பேஸுக்கும் நம்ம வயல்வெளிக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்க முடியும்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா நம்புங்க, நம்மளோட ரொம்ப ரொம்ப பழமையான தொழில், அதாவது விவசாயத்துல ஸ்பேஸ் டெக்னாலஜி ஒரு மிகப்பெரிய புரட்சியே பண்ணிட்டு இருக்கு. அத பத்தி தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு கேள்வியில தாங்க முழு மேட்டரே அடங்கி இருக்கு. கேட்கறதுக்கே ஏதோ மேஜிக் மாதிரி இருக்கலாம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிறது பக்கா சயின்ஸ். இந்த மர்மத்தை தான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம். வாங்க. யோசிச்சு பாருங்க. ஆயிரக்கணக்கான வருஷமா விவசாயம்னா என்ன? நம்மளோட உள்ளுணர்வு, அப்புறம் நம்பிக்கை. இதை வச்சு தான் பண்ணிட்டு இருந்தோம். வானத்தை பார்த்து மழை வருமான்னு சொல்றது, மண்ணை கையில் எடுத்து பார்த்து ஈரம் இருக்கான்னு செக் பண்றது, இதுதான் நம்ம வழக்கம். ஆனா நம்ம கண்ணுக்கும் கைக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? ஒரு காலத்துல விவசாயங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சூதாட்டம் மாதிரி தாங்க. உதாரணத்துக்கு, ஒரு 10 ஏக்கர் நிலத்துல நடுவுல ஏதோ ஒரு பூஞ்சை நோய் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது நல்லா பரவி செடியெல்லாம் வீணானதுக்கு அப்புறம் தான் நம்ம விவசாயி கண்ணுக்கே தெரியும். ஆனா இப்போ டேட்டாவை வச்சு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அலர்ட் ஆயிடலாம். இதுதான் ஏதோ தோணுதுன்னு செய்யறதுக்கும் சரியா இதான் தெரிஞ்சு செய்யறதுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். சரி, இப்ப நம்ம பார்வைய கொஞ்சம் பூமியிலிருந்து மேல விண்வெளிக்கு திருப்புவோம். ஏன்னா கீழே நிலத்துல இருக்கிற இந்த பிரச்சனைக்கு தீர்வு எங்க இருக்கு தெரியுமா? நமக்கு மேல சுமார் 700 கிலோமீட்டர் உயரத்துல சுத்திட்டு இருக்கு. ஆமாங்க, சேட்டலைட்ஸ் தான் அந்த தீர்வு. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் ரொம்ப சிம்பிள். நாம பாக்குறோமே வானவல் கலர்ஸ், அதை தாண்டி நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய லைட் இருக்கு. அதுல ஒண்ணுதான் நியர் இன்ஃப்ராரெட் லைட், அதாவது அருகாமை அகச்சிவப்பு கதிர். சேட்டலைட்ஸ் இந்த லைட்டை யூஸ் பண்ணி தான் செடிகளோட ஹெல்த்தை செக் பண்ணுது. இத ஒரு ரிமோட் மெடிக்கல் செக்கப்னு கூட சொல்லலாம். எப்படின்னா, ஒரு செடி நல்ல ஆரோக்கியமா இருந்தா அதுல இருக்கிற பச்சையம், அதாவது குளோரோஃபில், சிவப்பு லைட்டை உள்ள இழுத்துக்கிட்டு இந்த நீர இன்ஃப்ராரெட் லைட்டை அதிகமா வெளியே தள்ளும். ஆனா அதே செடிக்கு தண்ணி பத்தலைனாலோ இல்ல பூச்சி கடிச்சிட்டாலோ அந்த பச்சையம் குறைஞ்சிடும். அப்போ என்ன ஆகும்? இந்த லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுற முறையே தலைகீழா மாறிடும். இந்த மாற்றத்தை அளக்கிறதுக்கு சயின்டிஸ்ட் யூஸ் பண்றது தான் NDIVன்னு ஒரு ஸ்கோர். இது ஒரு கிராப் ஃபீவர் செக் மாதிரி. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, செடியோட இலை மஞ்சள் ஆகிறதுக்கு, அதாவது நோய் வெளியே தெரியறதுக்கு பல வாரங்களுக்கு முன்னாடியே இந்த டெக்னாலஜி நம்மள எச்சரிச்சிரும். இது விவசாயிக்கு அவரோட பயிரை காப்பாத்திக்க ஒரு கோல்டன் டைம் கொடுக்குது இல்லையா? சரி, இந்த காம்ப்ளெக்ஸான டேட்டாவெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு எதுவும் ராக்கெட் சயின்ஸ் படிச்சிருக்கணுமா, இல்ல பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்ல. இந்த டெக்னாலஜி நேரா ஸ்பேஸ்ல இருந்து நம்ம விவசாயியோட உள்ளங்கைக்கு, அதாவது அவரோட ஸ்மார்ட் போனுக்கே வந்துடுது. இதை எப்படி யூஸ் பண்றாங்க? ரொம்ப ரொம்ப சிம்பிள். உதாரணத்துக்கு, ஃபார்ம்யூட்னு ஒரு ஆப் இருக்கு. அது சேட்டலைட் டேட்டாவை எடுத்து உங்க நிலத்துல எந்த இடத்துக்கு தண்ணி தேவை, எந்த இடம் ஓகேனோ ரெட் கிரீன் மேப் மாதிரி காட்டிடும். அதே மாதிரி கிசான் AI ஆப்ல பாதிக்கப்பட்ட இலைய ஒரு போட்டோ எடுத்தா போதும். அது என்ன பூச்சி, அதுக்கு என்ன மருந்து அடிக்கணும்னு வரைக்கும் சொல்லிடும். இப்படிதாங்க விவசாயம் ரொம்ப சிம்பிளாவும் லாபகரமாவும் மாறுது. ஓகே, இந்த டெக்னாலஜியோட பவர் வெறும் வயலோட நின்னுடல. இது நம்ம உணவு உற்பத்தியோட மத்த முக்கியமான ஏரியாக்களுக்கும் போயிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா கடல் சார்ந்த தொழில்களுக்கு. இத நீலப்புருட்சின்னு சொல்றாங்க. சேட்டலைட்ஸ் மூலமா மீன், இறால் வளர்க்கிற குளங்களோட தண்ணி தரத்தை செக் பண்றாங்க. அதை விட முக்கியம் என்னன்னா, ஆழ்கடல்ல செல்போன் சிக்னலே இல்லாத இடத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்கிற நம்ம மீனவர்களுக்கு இஸ்ரோ சேட்டலைட்ஸ் நேரா அவங்க படகுக்கே புயல் எச்சரிக்கை அனுப்புது. யோசிச்சு பாருங்க. இது அவங்களோட பெட்ரோல் செலவை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்ல, அவங்களோட விலை மதிக்க முடியாத உயிரையும் காப்பாத்துது. திரும்பவும் நிலத்துக்கு வருவோம். இங்க இந்த டெக்னாலஜி ஒரு ஃபைனான்ஷியல் கவசம் மாதிரியும் வேலை செய்யுது. முன்னெல்லாம் வெள்ளம் இல்ல வறட்சியால பயிர் நாசமா போச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வரத்துக்கு வருஷக்கணக்காகும். ஆனா இப்போ சேட்டலைட் போட்டோஸ் சேதத்தை உடனே கன்ஃபார்ம் பண்ணிடுது. அதனால சில வாரங்கள்லயே நிவாரண பணம் விவசாயியோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு போயிடுது. இந்த டெக்னாலஜியோட ஆணி வேரே ஒரு மனிதாபிமான நோக்கம்தான். இது வெறும் டெக்னிக்கல் வளர்ச்சி மட்டும் கிடையாது, இது சமூகத்துக்கான ஒரு சேவை. இந்திய விண்வெளி திட்டத்தோட தந்தை டாக்டர் விக்ரம் சாராபாய் சொன்ன இந்த ஒரு வரிதான் இந்த முழு முயற்சிக்குமான வழிகாட்டி. நம்மளோட டெக்னாலஜி மக்களோட அன்றாட பிரச்சனைகளை தீர்க்க பயன்படணும். ஸ்பேஸ் ஆராய்ச்சி பண்றது மட்டும் நோக்கம் இல்ல, அங்கிருந்து கத்துக்கிட்டதை வச்சு மக்களோட பிரச்சனையை தீர்க்கிறது தான் உண்மையான வெற்றி. இந்த அணுகுமுறைக்கு பின்னாடி இருக்கிற தத்துவமே சிக்கனமான புதுமையாக்கம் தான். அதாவது கம்மி செலவுல அதிக பலன். சின்ன 2-3 ஏக்கர் வச்சிருக்கிற விவசாயிக்கும் போய் சேர்ற மாதிரி கருவிகளை உருவாக்கணும். அதோட வசுதைவ குடும்பகம், அதாவது உலகமே ஒரு குடும்பம்ங்கிற கொள்கைப்படி நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை பக்கத்து நாடுகளோடய ஷேர் பண்ணி உலகத்துக்கே உணவு பாதுகாப்பு உறுதி செய்யற ஒரு கருவியா இது மாறுது.
ஒரு காலத்துல வெறும் உள்ளுணர்வை மட்டுமே நம்பியிருந்த ஒரு தொழில் இன்னைக்கு ஆர்பிட்ல சுத்துற சென்சார்களோட துல்லியமான டேட்டாவோட இணைஞ்சிருக்கு. இந்த அற்புதமான டெக்னாலஜி பயணம் நமக்கு ஒண்ணு தெளிவா காட்டுது. மனுஷனோட மிக அட்வான்ஸ்டான கண்டுபிடிப்புகள் இங்க நம்ம பூமி மேல நம்ம சாப்பாட்டை உறுதி செய்யறதுக்கு தான் ரொம்ப பெரிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி, ஸ்பேஸ்ல இருந்து மண்ணுல இருக்கிற பிரச்சனையை நம்மளால தீர்க்க முடியும்னா அடுத்து நம்ம பூமியில தீர்க்க போற பெரிய சவால் எதுவா இருக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.